Corinthians 9, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், which I think is one of the most fantastic promises in the whole Bible. முழு வேதாகமத்திலேயும் காணப்படுகிறதான மிகவும் அதிசயமான ஒரு வாக்குத்தத்தம் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். One of the most fantastic promises in the whole Bible. முழு வேதாகமத்திலேயும் காணப்படுகிறதான மிகவும் ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். And I think many of you don't even know this verse. உங்களில் அனைவருக்கு இந்த வசனம் கூட தெரியாது என்று நான் அறிவேன். Now you must learn this verse by heart today. இப்பொழுது இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். 2 Corinthians 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7 times we read here about superlatives, something very big. மிக பெரிய என்று அர்த்தம் கொள்ளக்கூடியதான சூப்பர்லேட்டிவ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் 7 முறை இங்கே வருகிறது. And it says God is able. That is how the sentence begins. God is able. தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தை பார்க்கிறோம். Okay, what is God able to do? தேவன் எதை செய்ய வல்லவராய் இருக்கிறார்? Here are the 7 superlatives in this verse. இந்த வசனத்திலே 7 சகல மிகுதி என்று பொருள்படக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். First of all, முதலாவது all grace. சகலவித கிருபை. And he can make it abound towards you. That's the second thing. இரண்டாவது காரியம், அந்த சகலவித கிருபையை பெருக செய்கிறார். And the third thing is always. மூன்றாவது காரியம், எப்பொழுதும். Fourth, you'll have all sufficiency. சம்பூர்ணமுடையவர்களாய் இருப்பீர்கள். And then fifth, ஐந்தாவது, in everything. எல்லாவற்றிலும். Sixth, ஆறாவது காரியம், you will have an abundance. நீ பெருகுகிறவர்களாய் இருக்க முடியாது. And seventh, ஆறாவது, ஏழாவது, every good deed. சகலவித நற்கிரியைகளிலும். Now it's very clear. In English it's very clear. 7 superlatives. ஆங்கிலத்திலே 7 சூப்பர்லேட்டிவ் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள், அது அடைமொழிகள் அங்கே இருக்கிறது. மிகுதி என்று சொல்லக்கூடிய அடைமொழி. I have read this Bible from cover to cover. I have never found a single verse like this which has got 7 superlatives in one verse. நான் இந்த வேதாகமத்தை ஒரு அட்டையிலிருந்து அடுத்த அட்டை வரை வாசித்திருக்கிறேன். எந்த ஒரு வசனத்திலையும் இவ்விதமாய் காணப்படவில்லை. 7 சூப்பர்லேட்டிவ்ஸ் வரக்கூடிய வசனம். To me it is one of the most fantastic promises in the whole Bible. என்னை பொறுத்தவரை வேதாகமத்தில் இருக்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். It is not a commandment. இது ஒரு கட்டளை அல்ல. Commandment means I have to do something. கட்டளை என்றால் நான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். It's a promise. இது ஒரு வாக்குத்தத்தம். Promise means he is going to do it. வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அவர் அதை செய்ய போகிறார். God is able. தேவன் வல்லவராய் இருக்கிறார். He is able to give me all the grace that I need. எனக்கு தேவையான சகலவித கிருபையை அவர் கொடுக்கிறார். Not once in a while, but always. ஒரு முறை மட்டுமல்ல, எப்பொழுதும் கொடுக்கிறார். In every situation. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கொடுக்கிறார். For everything. எல்லாவற்றிற்காகவும். And he won't give me in small bits. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறவர் அல்ல. He give me an abundance. அவர் நிறைவாக கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். We can go to God. நாம் தேவனிடத்திலே say, Lord, please can you give me 1 teaspoon of grace? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஸ்பூன் கிருபை தர முடியுமா என்று கேட்கிறோம். God says, here is a bucket. இதப்பா பக்கெட்ல கிருபை ஊத்துகிறேன் என்று ஊத்துகிறார். Bucket, I asked for only a spoon. ஆண்டவரே, ஒரு ஸ்பூன் தான் கிருபையை கேட்டேன். That is the meaning here. அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். Make all grace abound towards you. சகலவித கிருபை உங்கள் மீது பெருக செய்கிறார். That in every situation I am completely sufficient for that. எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் நிறைவாய் இருக்கிறேன். I'll give you one example. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். When I was a very young Christian, நான் வாலிபனாய் கிறிஸ்தவனாய் இருந்த பொழுது I had a desire. எனக்கு ஒரு ஆசை. That in my whole life I should never get into debt. முழு வாழ்நாள் காலத்திலேயும் நான் ஒரு காலம் கடன் அடையக்கூடாது என்று ஒரு ஆசை. I should never borrow any money from anybody. யாரிடத்திலும் ஒரு பைசா கூட கடன் வாங்க கூடாதுன்னு ஆசை. And never be in debt. ஒரு காலம் கடனில் இருக்கக்கூடாது என்று ஆசை. And today, after 64 years, I can give you my testimony. I have never been in debt. இன்றைக்கு 64 வயதாகிறது எனக்கு. நான் இந்த சாட்சிகளுக்கு முன்பாக சொல்ல முடியும், ஒரு காலம் நான் கடன் பட்டதே இல்லை. There are times in my life when my wife and I got married first, we used to get 150 rupees a month. நானும் மனைவியும் திருமணமான பொழுது ஒரு மாதம் 150 ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கும். 35 years ago. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக. But I never borrowed. ஒரு காலம் நான் கடன் வாங்க மாட்டேன். Okay, if we have little, we live with little. கொஞ்சமா இருந்தால் கொஞ்சத்திலே நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோம். But I will never borrow money.
ஒரு காலம் கடன் வாங்குவதே இல்லை. He is able to help me to keep that commandment. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Oh, no man anything. எந்த மனிதனுக்கும் எதிலேயும் கடன் விட வேண்டாம். Romans 13 verse 8. ரோமர் 13 அதிகாரம் 8 வசனம். Same thing I've taught my children. அதே காரியத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். Don't be in debt any time in your life. உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சமயத்திலையும் கடன் விட வேண்டாம். If you don't have money, don't buy it. பணம் இல்லாட்டி வாங்க வேண்டாம். Don't be like all these worldly people. Even when they don't have money, they go and buy and get into debt. உலகத்தாரை போல இருக்க வேண்டாம். பணம் இல்லாட்டி பரவாயில்ல, போய் வாங்கிட்டு கடன்ல உழலுவார்கள். Be content with what God gives you. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல மனநம்பியமாயிரு. There are many desires like this that I have in my life to keep God's word. தேவனுடைய வார்த்தையை இப்படி காத்துக்கொள்ள முடியாம இப்படி பல ஆசைகள் எனக்கு உண்டு. I have prayed, Lord, help me to love all my enemies. ஆண்டவரே, என்னுடைய எல்லா சத்துருக்களையும் நேசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்திருக்கிறேன். And God has helped me. தேவனுக்கு உதவி செய்திருக்கிறார். Help me to forgive all people who have hurt me. எனக்கு தீமை செய்த தீங்கிழைத்த எல்லாரையும் மன்னிக்க முடியாது. தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். God has helped me. He is able. I am not able, but He is able. என்னால முடியாது, ஆனால் அவரால் முடியும். You read something in the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றை படியுங்கள். That is just like a promise which God gave to Abraham. அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை போல இருக்கிறது. Same God who told Abraham, you will have a son. உனக்கு ஒரு குமாரன் வருவான் என்று சொன்ன அதே வாக்குத்தத்தம் says here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 6:14. Sin will not rule over you. ரோமர் 6:14 பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. Which God is that who says that? அதை சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? Same God who told Abraham, see the stars in the sky, you'll have children like that. வானத்து நட்சத்திரங்களை பார், அதுபோல உனக்கு சந்ததி உண்டாகும் என்று சொன்னவர். And Abraham said, okay, I believe, Lord. ஆண்டவரே, நான் அதை நம்புகிறேன் என்று சொன்னார். Even though it looks impossible, கூடாதது போல காட்சியளித்தாலும் I believe. நான் அதை நம்புகிறேன். So when God says to you, ஆகவே தேவனை பார்த்து சொல்லும் பொழுது, no sin will rule in your life. உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாவமும் ஆளாதிருப்பதாக. What do you say? நீ என்ன சொல்றீங்க? Lord, it looks impossible, but I believe. ஆண்டவரே, இது கூடாதது போல இருக்கிறது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். You are able to do it in me. என்னிலே நீர் செய்ய வல்லவர். I believe. நான் அதை நம்புகிறேன். That is faith. அதான் விசுவாசம். Lord, you are able to do it. ஆண்டவரே, இதை செய்ய வல்லவர். That is here. God is able to make all grace abound to you, that you always have enough for every situation. எல்லா சூழ்நிலையிலும் சம்பூர்ணமுடையவரா இருக்கும்படியாக சகலவித கிருபையும் தேவன் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Then another time I came across another verse. இன்னொரு முறை இன்னொரு வசனத்தை வாசித்தேன். That I must do everything in my life without murmuring and without complaining. That is முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்ற இன்னொரு வசனத்தை வாசித்தேன். Philippians 2:14. பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனம். So I said, ஆகவே நான் சொன்னேன், Lord help me. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். That in my whole life, என்னுடைய முழு வாழ்க்கையிலே I will never murmur, never complain about anything. எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். I cannot do it. என்னால இது முடியாது. Small thing I may complain. சின்ன காரியம் வந்தாலும் குறை சொல்லிடுவேன். But you can do that in my life. நீர் இந்த வாழ்க்கையில இதை செய்ய முடியும். That everything in my life I will not grumble or complain. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நான் முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். Whether people trouble me, ஜனங்கள் எனக்கு தீமை செய்தாலும், people forget to do something they promised to do, எனக்கு செய்யறேன்னு சொன்ன காரியத்தை செய்யாம மறந்து போயிட்டாலும், whether they do or don't do, அவங்க எனக்கு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும், no grumbling or complaining. எனக்கு குறை சொல்லுதலே இல்லை, முறுமுறுப்பே இல்லை. Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Can you do it? உங்களால செய்ய முடியுமா? Let's breathe out first. முதலாவது நம்ம சுவாசத்துல வெளியே விடுவோம். Fully. முழுமையா வெளியே விட்டுருவோம். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Can you do it? உங்களால முடியுமா? Breathe out, breathe out. மூச்செல்லாம் வெளியே விடுங்க, வெளியே விடுங்க. I cannot do it. என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. Lord, you can do it. ஆண்டவர் உம்மாலே முடியும் என்று சொல்லுங்க. You can do it in me. என்னுடைய வாழ்க்கையில உம்மாலே செய்ய முடியுமா? You can make my life such a happy life. என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமுள்ள வாழ்க்கையா நீர் மாற்ற முடியும். You can make me such a happy person that everybody likes to be near me. எல்லாருமே என் பக்கத்துல இருக்க விரும்பக்கூடியதான ஒரு சந்தோஷமுள்ள மனிதனா நீங்க என்னை மாத்த முடியும் ஆண்டவரே. Think if you are like that. உங்களுடைய வாழ்க்கையை எப்படி எண்ணி பாருங்க. How many of you like to be near a serious person who's always complaining? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால சீரியஸான ஒரு ஆள் பக்கத்திலே இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புவீங்க? Do you like that? உங்களுக்கு பிடிக்குமா அப்படிப்பட்ட ஆளு? I don't like. எனக்கு பிடிக்காது. I like to be near somebody who's always happy. சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். It's so good to be with such a person. அப்படிப்பட்ட நபரோட கூட இருப்பது எவ்வளவு நல்லதா இருக்கும். Think if you become like that. அது போல நீங்க மாறிட்டீங்கன்னா. That's how Jesus was. இயேசு அப்படிதான் இருந்தார். He was such a happy person.
People wanted to be near him. இயேசுவோட சந்தோஷமுள்ளவரா இருந்தா திரளான ஜனங்கள் நெருக்கி போயிட்டே Every இருந்தாங்க. believer must be like that. ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி இருக்க வேண்டும். That's how all of us must be in the church. அப்படிதான் நம்முடைய சபையில எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும். Always rejoicing. எப்பொழுதுமே சந்தோஷிக்கிறவர்களாய். There is no promise in the Bible that you will have no problems. உனக்கு பிரச்சனையே இருக்காது என்று சொல்லுகிற எந்த ஒரு வாக்குத்தத்தமும் வேதாகமத்திலே காணப்படவில்லை. In fact, the Bible says in the world you will have tribulation. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. And the more we serve the Lord, the more problems we have. இந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு உபத்திரவம் வரும், பிரச்சனை வரும். I have problems. எனக்கு பிரச்சனை இருக்கதான் செய்கிறது. File court cases against me. என் மேல கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஹை கோர்ட்ல கேஸ் இருக்கிறது. It's okay. பரவாயில்லை. That is all in God's hand. அது எல்லாமே தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. I am a happy man. நான் ஒரு சந்தோஷமுள்ள மனிதன். Nobody can take away my joy. என்னுடைய சந்தோஷத்தை யாரும் எடுத்து செல்ல முடியாது. They can trouble me, persecute me, take me to court. என்னை கோர்ட்டுக்கு வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்லலாம், எனக்கு தொந்தரவு செய்யலாம், தீங்கிழைக்கலாம். I can't do anything, but Jesus can do everything. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இயேசுவால் எல்லாம் முடியும். No complaint against the people who take me to court. என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்வதன் மீது எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. Always rejoicing in the Lord. எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. Don't think there is any problem God cannot solve. தேவனாலே தீர்க்கக்கூடாத ஒரு பிரச்சனையும் இருக்கிறது என்று என்ன வேண்டாம். For you that problem may be like this ant carrying a grain of rice. உனக்கு இருக்கிற பிரச்சனை அந்த எறும்பு தன்னுடைய அரிசி துண்டை தூக்கி கொண்டு செல்வது போல இருக்கலாம். Now look at the God in heaven who can solve that problem. பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார், அவரால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். Tell me the biggest problem you can think of in the world. You think God can't solve it? உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை என்னவோ அதை எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனால் அது கூடாத காரியம். God is able. தேவன் வல்லவராய் இருக்கிறார். To make all grace abound towards you. சகலவித கிருபையும் உங்கள் மீது பெருகச் செய்வார். எப்பொழுதும் in everything எல்லாவற்றிலும் you will have all sufficiency. எப்பொழுதும் உங்களுக்கு சம்பூரணம் So that உண்டாகும். you can have plenty to do many good deeds for people. ஜனங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்ய முடியாது, உங்களுக்கு திரளான காரியம் உண்டாயிருக்கும். Think if you can have so much of blessing from God that you can bless people and do good to them wherever you go. நீ எங்கெல்லாம் போகிறாய் அங்கெல்லாம் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாக, அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாக நீ திரளான ஆசீர்வாதங்கள் நிறைந்திருந்தால் எப்படி இருக்கும்? I want to live in 2 Corinthians 9:8 every day of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் 2 கொரிந்தியர் 9:8 வாழ விரும்புகிறேன். You memorize that verse and you say, Lord, I'm going to live in 2 Corinthians 9 verse 8 every day of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் 2 கொரிந்தியர் 9:8 வாழ போகிறேன் என்று மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். Every day, ஒவ்வொரு நாளும், whole day, in every situation, எல்லா சூழ்நிலையிலும் I can do good to other people. நான் மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய முடியும். Always doing good. எப்பொழுதுமே எல்லாருக்கும் நன்மையை செய்வேன். Every good deed, it says. எல்லா விதமான நற்கிரியை என்று பார்க்கிறோம். சகலவித நற்கிரியை. That everybody I meet I can bless in some way. நான் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்க முடியும். Who is going to do it? யார் செய்ய போகிறார்? We are going to breathe out now. இப்ப நம்ம எல்லாரும் மூச்சு வெளியிட போறோம். I can't do it. என்னால முடியாது. But Jesus can do it. ஆனால் இயேசுவால் முடியும். He can make you like this. அவர் இந்த வசனத்தில் இருப்பதை போலவே உங்களை மாற்ற முடியும். Young boys and girls, வாலிப தம்பியே, வாலிப தங்கியே, don't wait till you are 50 years old. 50 வயசு ஆகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். If I had waited till I was 50 years old, I'd have backslidden. நான் 50 வயசு ஆகட்டும்னு காத்திருந்தேன்னா ஏற்கனவே பின்வாங்கி போயிருந்தேன். I started when I was 19 and I decided I'm going to serve the Lord. 19 வயசா இருக்கும்போது நான் தீர்மானித்து அப்புறம் தேவனுக்கு ஊழியம் செய்ய தீர்மானித்தேன். Young people, whatever your age, you say, Lord, I'm going to live for you now. நீங்கள் இளைஞரா இருக்கிற உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இன்றிலிருந்து உமக்காக வாழ போகிறேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். I'm going to read the Bible now. இப்பொழுது வேதத்தை வாசிக்க போகிறேன். I'm going to pray and fast now. நான் உபவாசிக்க இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். I'm going to believe you now. இப்பொழுது உம்மை விசுவாசிக்க That போகிறேன். you can make my young life a blessing to so many people. என்னுடைய இளம் வாழ்க்கையை ஆண்டவரே அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாக்க முடியும் என்று நம்புகிறேன். God doesn't have to wait till you're an old man or woman. நீ வயதான நபராய் மனுஷனாய் மாறுவரை தேவன் காத்திருக்க மாட்டார். Young person, God can make you a blessing to many people. இளம் நபராய் இருக்கிற உன்னை அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாக்க போகிறார். Yes or no? ஆமாவா இல்லையா? Let's breathe out first. நாம் முதலாவது வெளியே விடுவோம். I can't do it. என்னால முடியாது. But ஆனால் Jesus can do it. இயேசுவாலே முடியும். Let's all say that together. நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து சொல்லுவோமா? I cannot do it. என்னாலே முடியாது. But my Jesus can do it. ஆனால் இயேசுவாலே முடியும். Hallelujah. 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 Let's pray. நாம் ஜெபிப்போம். I really believe God has answered our prayer. தேவன் உண்மையாலுமே நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று நான் நம்புகிறேன். We prayed at the beginning that God would set people free from bondage. இந்த செய்தியின் ஆரம்பத்திலே தேவன் ஜனங்களை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவார் என்று ஜெபித்தோம். And I believe He has set many people free from bondage here today. இன்றைக்கு இங்கே இருக்கிற அநேகரை தேவன் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி விட்டார் என்று நான் நம்புகிறேன். Now
Live in that freedom every day. இப்பொழுது தேவனுடைய சுதந்திரத்திலே விடுதலை ஒவ்வொரு நாளும் வாழ். Live in that freedom every day. இந்த விடுதலையோடு கூட ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள். Don't get into bondage again. மீண்டுமாய் நீ எந்த கட்டுக்குள்ளாகவும் செல்ல வேண்டாம். Don't let any preacher or elder or anybody bring you into bondage again. எந்த ஒரு பிரசங்கியாரோ மூப்பரோ உன்னை மீண்டுமாய் கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து விட அனுமதிக்காதே. Fix your eyes on Jesus. உன்னுடைய கண்களை இயேசுவின் மேல் பதித்துக்கொள். He is the author of your faith. அவர்தான் உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். He is the finisher of your faith. அவர்தான் உன்னுடைய விசுவாசத்தை முடிக்கிறவர். He can do it for you. அவரால் உனக்கு செய்ய முடியும். He can solve your problem. அவருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். He can deliver you from sin. உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். He can heal your sicknesses. இன்றைக்கு உன்னுடைய வியாதிகளை அவர் குணமாக்க முடியும். Trust Him. Trust Him. அவரை நம்பிக்கை வை. Say, Lord, I cannot do it. ஆண்டவரே என்னால் முடியாது என்று சொல். You can do it. ஆனால் உம்மால் முடியும் என்று சொல். I believe you can do it. அவர் உண்மையாக உனக்கு செய்வார். Thank you, Father. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. Every area where you have failed in the past, கடந்த காலத்திலே நீ தோற்று போன வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும், say, Lord, I'm going to be a victor in that area now. ஆண்டவரே அந்த இடத்திலே நான் ஜெயாலியா இருக்க போகிறேன் என்று சொல். And that they will live for you all their days. ஆண்டவரே தங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் உமக்காக வாழ உதவி செய். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.